ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த 8 நாட்கள் என்கின்ற பதிவு மேஷ லக்னத்திற்கு டிசம்பர் 3 முதல் டிசம்பர் 10 வரை உள்ள நாட்களுக்கு நம்ம மேஷ லக்னத்திற்கு சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் வழியாக தினப்பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம். டிசம்பர் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு மூல நட்சத்திரம் ரன்னிங்கில் இருக்குது. தனுசு ராசியில் கேதுவனுடைய நட்சத்திரம் தான் மூல நட்சத்திரம், 9ஆம் இடம் நம்மளுக்கு. அப்போ கேது இன்றைய பலன்களை நமக்கு வழங்குகிறார். அப்போ கேது நமக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். கேது சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ சூரியன், கேது, சந்திரன் இந்த 3 பேரும் நமக்கு பலன் கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு சூரியன் 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சில பேருக்கு சூரிய திசையோ கேது திசையோ நடக்கிறவங்களுக்கு 6, 8ங்கிறது வேலை செய்யும். அதாவது கடன் சார்ந்த டார்ச்சர், வேலையாக செய்கிறவங்களுக்கு ஒர்க்லோடு, வழக்கு சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளில் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறது, இதெல்லாம் செயல்படும். பட் அதே நேரத்தில் ஒரு உழைப்பு மட்டும் செஞ்சிட்ருக்கோம், நமக்கு கடன் தொல்லை இல்லை, சம்பளம் வாங்குகிற வேலையில் இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு ஏற்கனவே நமக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கிறவங்களுக்கு இந்த நாளில் அதனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம சந்திரனை மட்டும் பார்த்து பலன் எடுத்து என்ன பண்ணுறது? இப்போ சந்திரன் 9ல் இருக்கார், நம்ம நல்லது தான் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த நட்சத்திர அதிபதி இந்த மாதிரியெல்லாம் நம்ம விளைவுகளை கொடுக்குறாருங்கிறத புரிஞ்சுக்கணும். இது மாலை 4:41 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரம் தொடங்குகிறது. பூராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். சுக்கிரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். அதாவது மகர ராசியில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறார். மதியம் 12:53க்கு மேலே சூரியனுடைய நட்சத்திரத்தில் குருவனுடைய உபநட்சத்திரத்துக்கு மாறிடுவார். அப்போ இந்த மாதிரி உபநட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய பலன்கள் நமக்கு கான்க்ரீட்டாக கிடைக்கும். எந்த பாவத்தில் இன்றைக்கி வேலை செய்யுதுங்கிறது கிடைக்கும். அப்போ சுக்கிரன் நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது 8ஆம் இடத்துல இருக்கிற சூரியனாகவும் 12ஆம் இடத்துல இருக்கிற ராகுவாகவும் செயல்படுறாருங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் மதியம் 12:53 வரைக்கும் நமக்கு இந்த பூராட நட்சத்திரம் 12:53லேருந்து அந்த குருவாக மாறும்போது நல்லா இருக்குது. அந்த 12:53 வரைக்கும் நமக்கு அது சுக்கிரனுடைய தாக்கம் சரியில்லை. இப்போ இந்த குருவாக மாறும்போது குரு நமக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவுக்கு நல்ல வாய்ப்பை கொடுக்கும். டிசம்பர் 4ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5:14 வரைக்கும் இந்த பூராட நட்சத்திரம் இருக்குது, சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ சுக்கிரன் சூரியனாகவும் குருவாகவும் செயல்படுறார். இப்போ சுக்கிரன் நமக்கு 10ல் இருந்தாலும் சூரியன் 8ல் இருக்கிறதுனால நம்ம அதை கொஞ்சம் உழைப்பு பார்த்துக்கணும். குரு பார்வையினால் ரொம்ப பாதிக்காமல் பார்த்துக்கும். பணம் போட்டு பணம் பண்ணுற விஷயத்தில் இன்றைக்கி இறங்கக்கூடாது. உற்பத்தி சார்ந்த உழைப்புக்கு நல்லா இருக்கும், புது முதலீடுகள் ஆகாது. அதே போல் நமக்கு இந்த மூளை உழைப்பு செய்கிறவங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம், இந்த டிசைனிங், கம்யூனிகேஷன், ப்ராஜெக்ட் இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இப்போது மாலை 5:14க்கு மேலே சூரிய நட்சத்திரமே பிறக்குது, உத்திராட நட்சத்திரமே பிறக்குது. இந்த உத்திராட நட்சத்திரத்தில் தான் சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி அந்த சுக்கிரனுடைய இம்பேக்ட்டு நமக்கு நடக்கும். அப்போ எப்படி நடக்கும் அப்படின்னா, பணவரவு, தொழில் பலம், அங்கீகாரம், ப்ரமோஷன், ஒரு பெருமை, புகழ், கௌரவம் இதெல்லாம் கொடுக்கும். அப்போ சூரியன் என்ன நட்சத்திரத்தில் இருக்கார்? 8ஆம் இடத்துல இருந்தாலும் கூட அவர் புதன் நட்சத்திரம், புதன் உபநட்சத்திரம், குரு உபநட்சத்திரம் அப்படின்னு இருக்கிறதுனால இன்றைக்கி குருவனுடைய தனப்பிராப்தி பலன்களை கொடுப்பாங்க. அதனால் குருவுக்கு சுக்கிரனுக்கும் நல்ல டைம்ஸ் தான், சிறப்பாக இருக்கக்கூடிய நாள், தொழில் பலம் உள்ள நாள், எல்லா தொழில்களுக்குமே சிறப்பாக இருக்கும்.
டிசம்பர் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. இதே உத்திராட நட்சத்திரம் மாலை 5:26 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம். சந்திரன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்திலே 10ஆம் இடத்துல இருக்கிறனால கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்க, ஹோட்டல் தொழில் நடத்துகிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, திரவ நிலை பொருட்களெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். வாகனம், மருத்துவம் இது சார்ந்த தொழில்களும் சிறப்பாக இருக்கும். நமக்கு வந்து தொழில் பலம், அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். தாயார் சார்ந்த நன்மைகளும் நமக்கு நடக்கும். டிசம்பர் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:17 வரைக்கும் இந்த திருவோணம் இருக்குது. அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம். அப்போ நமக்கு செவ்வாய் வந்து சனி நட்சத்திரத்திலையும் சந்திரனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இந்த அவிட்ட நட்சத்திரம் வந்து மகர ராசியில் இருக்கிற அவிட்டமாக இன்றைக்கி வேலை செய்யுது. அப்போ 10ஆம் இடத்துல சந்திரன், செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல இருக்குது. அதனால் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். தொழில் பலன் நல்லாயிருக்கும். செவ்வாய் சனி நட்சத்திரத்தில் இருக்குது. அது மாதிரி ராகுவும் சனி நட்சத்திரத்தில் இருக்குது. இந்த அளவுக்கு 2 கிரகத்தினுடைய பலனையும் இன்றைக்கி சேர்த்து வழங்கும். குரு வந்து ரோகிணி திருவோணம் நடக்கும்போது குரு வந்து சந்திரனை போலவும் பலன் கொடுக்கும். அப்போ அன்னைக்கு வந்து தொழில் பலம். இதுக்கு முதல் நாளும் நல்லாயிருக்கு. வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நல்லாயிருக்கு. அடுத்து சனிக்கிழமை டிசம்பர் 7ஆம் தேதி மாலை 4:50க்கு அவிட்ட முடியுது. இப்போ கும்பராசிக்கு மாறிடுது சந்திரன். 3-4 பாதங்கள் செவ்வாய் வந்து அங்கே இருக்குது. செவ்வாய் நமக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு இன்றைக்கி தொழில் மூலமாக, உற்பத்தி சார்ந்த தொழில்கள் மூலமாக நமக்கு லாபங்கள் கிடைச்சாலும் கூட இன்றைக்கி புதுசாக நம்ம இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, இந்த வேலையில் இன்றைக்கி வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகம் பண்ணிக்கூடாது. அதே நேரத்தில் ராகுனுடைய 12ஆம் இடத்து பலனும் 8ஆம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் நமக்கு பாதிக்குது. அதனால் இன்றைக்கி வந்து செலவுகள் அதிகம்ங்கிறத கருத்தில் வச்சு மூலதனத்தை குறைச்சிக்கணும். டிசம்பர் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:02 பூரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அதாவது சனிக்கிழமை 4:50 தொடங்கிய சதய நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரமாக இருக்கப்படினால ராகு சனியை போல் பலன் கொடுக்குறாரு. சனி நம்மளுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். சனி ராகு பரிவர்த்தனையில் இருக்காங்க. நல்ல பலன்கள் நடக்கும். சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் பட்டால் கூட அதனால் நம்மளுக்கு காரியமாகும். காரிய வெற்றி கிடைக்கும். நினைத்த செயல்கள் நமக்கு வெற்றியாக நடைபெறும். இது இந்த சதய நட்சத்திரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து டிசம்பர் 8ஆம் தேதி வந்து முடிவடைகிறது. அதாவது மாலை 4:02. அதுக்கப்புறம் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம். இப்போ குரு நமக்கு ரோகிணி நட்சத்திரத்தில், சந்திரன் நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறனால இன்றைக்கும் தொழில் பலம் சிறப்பாக இருக்கும். வளர்ச்சி நல்லா இருக்கும். சனி நமக்கு லாபஸ்தானத்தில் இதே ராகுனுடைய ஒரு நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அதே மாதிரி இப்போ பூரட்டாதின்னு சொல்லக்கூடிய குரு வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கார். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சிறப்பாக இருக்கும். டிசம்பர் 9ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 2:55 பூரட்டாதி முடிஞ்சு உத்திரட்டாதி நட்சத்திரம் தொடங்குது. இது சனியினுடைய நட்சத்திரம். இதில் இப்போ புதன் வந்து அனுச நட்சத்திரத்துக்கு வந்துடுறார். அதாவது வக்கரகதியாகிறார். இந்த வாரத்தில் என்ன முக்கிய நிகழ்வு அப்படின்னா, டிசம்பர் 7ஆம் தேதி செவ்வாய் வக்கரமாகிறாரு. அதே மாதிரி டிசம்பர் 3லேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் சூரியனும் புதனும் கேட்ட நட்சத்திரத்தில் ஒன்று சேர்றாங்க. 9ஆம் தேதி அதாவது டிசம்பர் 9ஆம் தேதியிலிருந்து புதன் வந்து வக்கரகதியாகி அவர் சனி நட்சத்திரத்துக்கு ரிவர்ஸ் வர்றார். அதாவது கேட்டையிலேருந்து அனுஷத்துக்கு வர்றாரு. இதையும் நாம் குறிப்பில் எடுத்துக்கணும். இப்போ டிசம்பர் 10ஆம் தேதி வந்து நமக்கு மதியம் 1:30க்கு ரேவதி நட்சத்திரம் தொடங்குது. புதனுடைய நட்சத்திரம். இந்த புதனும் வந்து இப்போ சனி நட்சத்திரத்தில் இருக்கிறனால 8ல் புதன், 12ல் ராகு, 4ல் செவ்வாய், இந்த 3ம் சேர்ந்து இன்றைக்கி பலன் கொடுக்க போகுது. ஆனால் லாபத்தில் சனி இருக்கிறனால இந்த 3 வகையிலையும் நமக்கு லாபம் கிடைக்கும்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து உற்பத்தி சார்ந்த தொழில், ஒரு ரீசைக்கிளிங், ரீப்ராசஸிங்னு செய்யக்கூடியது, ஜாப் ஒர்க்கு, அதே மாதிரி ஒரு பிரயாணம் போயிட்டு இது பண்ணுறது, மருத்துவம் சார்ந்த தொழில், ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தொழில், என்ன மாதிரி இது இருந்தாலும் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த டிசம்பர் 10ஆம் தேதி அமைகிறது என்று கூறி
இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.